ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழுக்கும் சேதுக்கும் ரெட்டை குழந்தை பிறக்குதுங்க. சேதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது தான் தெரியும், ஆனால் ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்திருக்கு. சேதுக்கு அவ்வளோ ஆசை பெண் குழந்தைன்னா, ஏன்னா அவங்க அம்மாவே வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர். இதை என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாட்டி இந்த ரெண்டு குழந்தையும் தமிழ்ச்செல்விக்கிட்டேயே விட்டுட்டோம்னா, அதாவது சேதுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒட்டு உறவு இல்லாமல் ஆயிடும். அதனால் இந்த ரெண்டு குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் சேதுக்கிட்ட சேர்த்துடணும். அப்போ தான் எப்படியாச்சு தமிழ்ச்செல்வியும் சேதும் நாளைய ஒரு காலத்தில் ஒன்று சேருவாங்க குழந்தைங்களுக்காகவே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எந்த குழந்தைய சேதுக்கிட்ட கொடுக்கலாம், ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு யோசிக்கிறாங்க. பெண் குழந்தைய தமிழ்ச்செல்வி கிட்ட விட்டாதான் சேதுக்கு வந்து அவங்க அம்மா மீனாட்சி வந்தே பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பாசத்தை அந்த குழந்தை மேலேயும் தமிழ்ச்செல்வி மேலேயும் காட்டுவா. அதனால் பெண் குழந்தைய தமிழ்ச்செல்விக்கிட்டேயே விட்டுட்டு ஆண் குழந்தைய சேதுக்கிட்ட ஒப்படைச்சி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வந்துடுறாங்கங்க. வெளியே வந்ததும் இவங்களை காணோன்ட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுறாங்க எல்லாருமே. யார்? தமிழ்ச்செல்வியோடைய அப்பாவும் தங்கச்சியும். ஆனால் அவங்க அங்கே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குதுன்னா, சேது கல்யாணத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே சாவித்திரி குழந்தை பிறந்து 30 நாளுக்குள்ள தீட்டு, அதனால் எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி பண்ணணுன்றாங்க. சேதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால் சேது என்ன சொல்கிறாருன்னா, அப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா அப்படின்றாரு. அப்போ கல்யாணம் வேண்டான்னா என்ன மாப்பிள்ளை காரணம்? ஐஷோடைய அப்பா கேட்குறாரு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா, இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதே விருப்பம் இல்லையா சொல்லுங்க அப்படின்னா எனக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு சேது. ஏன்னா இன்னும் 1 மாதம் கழித்து இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் உடனே ஐஷு வந்து பயங்கரமாக அழுகுறாங்கங்க. மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன் மாமா, இந்த இடத்துலையே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய மாத்திரையை வச்சுருக்காங்க. கை நிறைய மாத்திரையை வச்சுருந்ததும் சேதுவை வந்து நான் செத்து போயிடுவேன்றாங்க. சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் குழந்தைய காணோன்ட்டு அங்கே ஃபுல்லாக வளைச்சி தேடுறாங்க. பாட்டி எங்கே தான் போயிருப்பாங்கன்னு விசாரித்தா ஒரு நர்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வயசான பாட்டி உங்கள் கூட இருந்தாங்களே அவங்க தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா? ஆமாம், அவங்க ஆட்டோவில் தான் போனாங்க. ஏன் எதனா பிரச்சனையான்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டில் அவங்க அப்பா எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, எதுக்கு அம்மா வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு போகணும், அப்போ சேது கல்யாணத்தை நிறுத்த கொள்றதுக்காக எதனா போயிருக்கா என்ன தெரியலன்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஆட்டோவில் போயிட்டுருக்க பாட்டி ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. சாரிடா பாண்டி, நான் உன் ஃபோனை எடுக்கலை, இப்போ நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு போகிறாங்கங்க. ஆனால் அந்த இடத்துல பாட்டி வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் நிற்கும்போது சேதுவை கட்டாயப்படுத்தி அழுது கெஞ்சுறதுல சேது மனம் மாறுறாரா என்னன்னே தெரியலங்க. ஆனால் மனமேடையில் சேது உக்காந்துட்ருக்காங்க. பாட்டி குழந்தைய தூக்கிட்டு போய் நிற்கிறாங்க. ஷாக்காக எழுந்து பார்க்குறாரு சேது. இந்த கதையில் நாளைக்கு கல்யாணம் நடந்துருமா, இல்லை நடக்காதா, இல்லை பாட்டி குழந்தைய வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, என்னென்ன பிளான் போட போகிறாங்க பாட்டின்ற கதையை நாளைக்கு வரும் கதையில் தொடர்ந்து ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய் பாய் பாய்.